வணக்கம் அன்பான மேசராசி நேயர்களுக்கு ஜூன் மாதங்களிலே ராசி பலன்கள் மிக அற்புதம். ராசி அதிபதி ராசியிலே இருக்கின்றார். செவ்வாய் பகவான் ராசியிலே இருந்து பராபவ வருடம் ஜூன் 1/6/2026 திங்கட்கிழமையிலே பிறந்திருக்கின்ற மாதங்களிலே பௌர்ணமி ஒளி நிறைந்த நன்னாளிலே மாதம் என்பது மேசராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது. மேசம் என்பது நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய காற்று தீயை போல் பற்றக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி சரராசி. இந்த ராசி 12 ராசிகளிலே முதல் ராசி என்று சொல்லக்கூடிய தலையாய ராசி என்றும் சொல்லப்படுகிறது. அந்த ராசியிலே காற்று தீயை போல் பற்றக்கூடிய ஒரு அமைப்பு, நீதி நேர்மை சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்றால் கண்டிப்பாக அந்த நீதி நேர்மைகளில் சத்தியத்தோடு இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகள் இல்லாத ஒரு அமைப்பு. அதை மீறி செல்கின்றவர்கள் கண்டிப்பாக அதிலே தடை தாமதங்கள் ஏமாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதற்காகவே இந்த ராசி நீதி நேர்மை என்று சொல்லக்கூடிய இடங்களிலே செல்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்க்கின்ற திருப்தி வெற்றிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகள் ராசியின் தத்துவார்த்த ரீதியிலே சொல்லப்படுகின்றது. ஆக இந்த மேசராசிக்காரர்களுக்கு மங்களகரமான இந்த ஜூன் மாதம் 1/6/2026 திங்கட்கிழமையில் 4 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். ஆக எதிர்பார்த்த மறைமுகமான குடுக்கல் வாங்கல்களிலே கொடுத்த கடன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்று சொல்லலாம். 5 குடையவர் சூரிய பகவானும் 2ஆம் இடத்திலே அமைகின்றார். 6 குடையவர் 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். 2 7 குடையவர் 3ஆம் இடத்திலே இருந்து 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்புகளிலே மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. ஆக 12ஆம் இடத்திலே சனி பகவான் அமைய பெற்று 11ஆம் இடத்திலே ராகு பகவானும் 5ஆம் இடத்திலே கேது பகவானும் இருந்து ஜூன் மாத ராசி பலன் என்பது மேசராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது. ஆக ராசியிலே ராசி அதிபதி மாத கடைசியிலே இருக்கின்ற காரணத்தினாலே பெரிய ஒரு மாற்றங்கள் இந்த மாதங்கள் 2ஆம் இடத்திலே செல்ல போகின்ற ஒரு அமைப்புகளிலே மாதம் என்பது இருக்கின்றது. ஆக இந்த மாதத்தை பொறுத்த வரையில் உங்களுக்கு ராசி அதிபதி நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இருக்கின்றது. ஜூன் மாதங்களிலே பஞ்சமாதிபதி 2ஆம் இடத்தில் தொடர்பு பெறுகின்றார். 6 குடையவர் என்று 3 குடையவர் 3ஆம் இடத்திலே 2 7 குடையவர் 3ஆம் இடத்திலே இருந்து 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. பெரிய மனிதர்களுக்கும் தொடர்புகள் பேரு புகழ் அந்தஸ்து வெற்றிகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகள் கிடைக்க பெறுகின்றது. 9 குடையவர் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். அங்கே 4ஆம் இடத்திலே இருந்து சுபகாரியங்கள் சுபங்கள் வீடு வாசல்கள் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய நல்லதொரு முறை தாய்மார்கள் அன்பு ஆதரவு கிடைக்க பெறுகின்ற ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. இந்த வைகாசி மாதம் 18ஆம் தேதிக்கு திங்கட்கிழமையிலே ஒளி நிறைந்த நன்னாளிலே உங்களுக்கு 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்திலே இருக்கின்றது. ஆக 4 குடையவர் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றார் என்றால் உங்கள் வாகனங்களிலே இரவு நேரங்களிலே செல்லக்கூடியவர்கள் சற்று கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. ஆனால் பாக்கியம் ஆரோக்கிய அதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே நல்ல மாற்றத்தையும் வீடு வாகனங்கள் சொத்து சுகங்கள் தாய்மார்கள் அன்பு ஆதரவு பேர் புகழ்கள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு என்று சொல்லலாம். குரு பகவான் உச்சம் பெறுகின்ற அற்புதத்திலேயே மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. குரு பகவானுடைய பயிற்சி என்பது இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலே நடைபெற்று இருக்கின்றது. ஆக மேசராசிக்கார நேயர்களுக்கு குருவின் அனுக்கிரகம் பாக்கியாதிபதி உச்சம் பெறுகின்ற அமைப்பு சுகஸ்தானத்திலே இருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்பது 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. 4-10 என்பது வீடு வாசல் சொத்து சுகங்கள் தொழில் சார்ந்த எதிர்பார்த்த வெற்றிகளையும் திருப்திகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு மட்டுமல்லாது 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. சனி பகவான் அவர் 10ஆம் இடத்ததிபதி லாபாதிபதியும் 12ஆம் இடத்தில் தொழில் சம்பந்தப்பட்டு எதிர்பார்த்த வெற்றிகளையும் கொடுக்க போகிற சுகஸ்தானத்திலிருந்து 12 குடையவர் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய விற்காதவர்கள் விற்கக்கூடிய குடுக்கல் வாங்கல் தடை தாமதம் கொடுத்த காசுகள் கிடைக்காதவர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே இருக்கின்றது. பஞ்சமாதிபதி சூரிய பகவானும் 2ஆம் இடத்தில் இருந்து மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. ஆக குலதெய்வங்களின் ஆசீர்வாதம் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு குழந்தைகளால் வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. குழந்தைகளால் பொருளாதாரங்கள் கிடைக்கப் பெறுகின்ற 5 குடையவர் 2ஆம் இடத்தில் இருக்கின்ற போது குழந்தைகளால் பணங்கள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு பொருளாதாரம் சார்ந்து நிலபலன்கள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கிடைக்கப் பெறுகின்றது. 2 7 குடையவர் 3லே இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கின்றார். ஆக கணவன் மனைவிகளால் எதிர்பார்த்த முயற்சிக்கின்ற காரியங்கள் கணவன் மனைவி நண்பர் கூட்டாளிகளால் கடன்களிலே வம்பு வழக்குகளில் இருந்து சற்று திருப்திகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஜூன் மாதம் என்பது மேசராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது. கிரகங்களின் சஞ்சாரம் சற்று அற்புதத்தை கொடுக்கின்றது. மிகவும் இன்னும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது என்று சொல்லலாம். பாக்கியாதிபதி உச்சம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே எந்த பிரச்சனைகள் வந்தாலும் தீரக்கூடிய ஒரு அமைப்புகளிலே உங்களுக்கு லாபஸ்தானத்திலே பாவகிரகம் இருந்தும் 5ஆம் இடத்திலே கேது பகவான் இருந்தாலும் 12லே 10-11 குடையவர் அதாவது 10ஆம் இட தொழில் சாணம் 11ஆம் இட லாபஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடிய சாணாதிபதியே காரகன் உங்களுக்கு 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். ஆக இங்கே கடன் வேலைகளிலே ஊதிய உயர்வுகளும் இடமாற்றங்களும் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு 10-11 கூடிய தொழில் சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய தொழில் காரகனே உங்களுக்கு 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றார். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க பெறுகின்றது. காரணம் சனியை குரு பகவான் பார்க்கின்றார். உச்சம் பெற்று 4ஆம் இடத்திலே சுகசனத்திலே
மேசராசிக்காரர்கள் வேகம், விவேகம், நீதி, நேர்மை, சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர்கள். சுறுசுறுப்புகளுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய காவல்துறை சம்பந்தப்பட்ட யூனிஃபார்ம் சர்வீஸ்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சுறுசுறுப்புகளிலே நிறைந்தவர்கள். மேச ராசியிலே பிறந்தவர்கள், கணத்தில் பிறந்தவர்களும் விருச்சிக ராசியிலேயும் உள்ளவர்களாக இருக்கின்றனர். மற்றவர்கள் இருந்தாலும் சற்று அதைவிட அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு மேசராசிக்கார நேயர்களுக்கு ஜூன் மாத ராசி பலன்கள் பராப வருட ஜூன் 6/1/2026 வைகாசி மாதம் 18ஆம் தேதி உச்சம் பெற்ற குரு பகவான் 4ஆம் இடத்திலே இருக்கிறார். 9ஆம் இடத்திலே தாய்மார்களில் அன்பு, ஆதரவு, பேர் புகழ், வெற்றிகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு தொழில்களிலே இனி வருகின்ற நாட்களிலே வெற்றிகளையும் பேர் புகழ்களையும் அந்தஸ்துகளும் கிடைக்கின்றது. இதனால் வரையில் இல்லாத அளவுக்கு காரணம் பாக்கியாதிபதி தொடர்புகள் 4ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடத்தை கிடைக்கின்றது. இந்த காலகட்டங்களிலே உங்களுடைய சொத்து சுகங்களிலே விற்காத கேஸு சம்பந்தப்பட்ட தடை தாமத ஏமாற்றம் உள்ளவர்களுக்கும் இனி வாருங்கள். எதிர்பார்க்கின்ற பொருளாதார உயர்வுகளில் சொத்து சுகங்களிலும் குழந்தைகளாலும் தாய்மார்களிலும் அன்பு ஆதரவுகள் கிடைக்கப் பெறுகின்ற நல்லதொரு மாற்றத்தை மேசராசிக்காரர்களுக்கு கொடுக்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது ஜூன் மாதம் என்றால், இந்த மாதத்திலே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்று அமர்கின்ற ஒரு அமைப்பு. அதுவே ராசி அதிபதி மூலத்திரிகோணம் அடையக்கூடிய ராசியும் இந்த மேசராசியாக இருந்திருக்கிறது. பஞ்சமாதிபதி தனவாக்கு கூர்ம ஸ்தானத்தில் அமர்கின்றார். 3 கூடியவர் 3ஆம் இடத்துல முயற்சி சாணம் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதரனை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் ஆண் ராசியிலே சுக்கிர பகவான் அங்கு அமர பெற்று புதன சுக்கிரனம் அமர்ந்து பாக்கிய ஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற பாக்கியாதிபதி பாக்கிய ஸ்தானத்துக்கு 8லே மறைந்தாலும் அவருடைய பார்வை என்பது மறைந்து நிறைந்த பலனை தருகின்ற அமைப்புகளில் உச்சம் பெற்று பார்க்கின்ற காரணத்தினாலே கேந்திராதிபதி மறைந்து உங்களுக்கு நிறைந்த பலனை உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்புகளிலே இருக்கின்றது. மேசராசிக்கார நேயர்கள் சுகஸ்தானத்திலே இருக்கின்றார். ஆக சுகஸ்தானத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ராசி அதிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் நல்லதொரு மாற்றத்தையும் யோகத்தையும் மேசராசிக்கு நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற மாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வேலை தொழில் சார்ந்து புத்திரகாரகன் உச்சம் பெற்று இருக்கின்றக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. அவர் பார்க்கக்கூடிய பார்வை 10ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது, 12ஆம் இடத்தையும் பார்க்கின்றது. அப்போ வெளிநாடு வெளியூர் சென்று தொழில்களுக்காக வேலைகளுக்காகவும் செல்லக்கூடியவர்களுக்கும் அயல் தேசங்கள் அந்நிய தேசங்களுக்கு சென்றவர் கடல் கடந்து செல்லக்கூடிய அல்லது மாற்றத்தை கொடுக்கின்றது. குருவின் பார்வை சுகஸ்தானங்கள் இருக்கின்ற வீடு வாசல் சொத்துகள் தாய்மார்களின் அன்பு ஆதரவு கிடைக்கப் பெறுகின்ற நன்மதிப்பு பேரு புகழும் தாய்மார்களால் வீடு வாகனங்களால் சொத்து சுகங்களால் எதிர்பார்த்த பிரச்சனைகள் இனி வருகின்ற நாட்களில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகக்கூடிய ஒரு மாதம் என்பது 12 வருடத்திற்கு ஒரு முறை உங்களுக்கு இந்த 4ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் இந்த வருடங்கள் முழுக்க உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றிகளையும் திருப்திகளையும் கொடுக்க போகின்ற ஜூன் மாதங்களிலே மிக அற்புதத்தை ஜூன் மாதங்களில் அடி வைத்து வைத்திருக்கக்கூடிய 18ஆம் தேதி என்று இந்த வைகாசி மாதங்களிலே இந்த ஜூன் மாத ராசி பலன்களிலே உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை மேசராசிக்கார நேயர்களுக்கு ஜூன் மாத ராசி பலன்கள் கொடுக்க போகின்ற அமைப்பு. ராசியிலே ராசி அதிபதி செவ்வாய் அங்கேயே இருக்கக்கூடியது ஒரு அற்புதத்திலே இருக்கின்றது. 2ஆம் இடத்த அதிபதி மறைந்து 3ஆம் இடத்திலே அவர் 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற கணவன் மனைவிகளால் நண்பர்கள் கூட்டாளி தொழில்களால் எதிர்பார்த்த வெற்றிகளையும் திருப்திகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. மேசம் என்பது சொல்லையே தேவையில்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு குருவின் அணிக்குரகம் அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற 10ஆம் இடம் மட்டுமல்லாதது குருவின் மற்றொரு பார்வை என்பது உங்களுடைய 8ஆம் இடத்தையே குரு பகவான் பார்க்க இருக்கின்ற அமைப்புகளிலே இருக்கின்றது. 4ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். 8ஆம் இடம் என்பது ஆயுள் சம்பந்தப்பட்ட தடை தாமதங்கள் இரவு நேரங்களில் செல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக நல்லதொரு பலன்களையும் உயர்வுகளையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் வாகனங்கள் சார்ந்து சொத்து சுகங்கள் சார்ந்து தாய்மார்கள் சார்ந்தும் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது மேசராசிக்கார நேயர்களுக்கு ஜூன் மாத ராசி பலன் என்பது மங்களகரமான காரியங்களில் செயல்படக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை சுகம் என்று சொல்லக்கூடியது வீடு வாகனங்கள் மட்டுமல்ல சொத்துக்களையும் குறிக்கக்கூடியது தாய்மார்களையும் பற்றி குறிக்கக்கூடியது பள்ளிக்கூடங்கள் சார்ந்து மருத்துவமனையில் சார்ந்து ஏகப்பட்ட இடங்கள் இருக்கின்றது காரகத்துவங்களில் இருக்கின்றது என்றாலும் கூட ஒரு சிறு இடங்களை மட்டுமே நேர்களுக்காக சொல்கின்றேன். அந்த வகையிலே உங்களுக்கு மேசராசிக்கார நேர்களுக்கு சொல்ல தேவையில்லை. அற்புத உயர்வுகளும் பேரு புகழ் அந்தஸ்துகளும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேர்களை நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.